வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் நடிச்ச படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 12/12/2025 அன்னைக்கு ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் அன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 13 நாள் ஆயிட்டு இருக்குது. இன்னுமே தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில இந்த படம் ஒரு 12 நாள்ல எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு? கில்லியுடைய வசூல் சாதனைய முறியடிச்சிருச்சா இல்லையா? போன்ற எல்லா செய்திகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்தரலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1999ல நடிச்சு ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவந்த படம் தான் படையப்பா. அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கோடிக்கு எடுக்கப்பட்ட இந்த ஒரு திரைப்படம் 60 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மிகப்பெரிய வசூல் சாதனைய அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுடைய எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சு இந்த படம் வசூல்ல நம்பர் 1 இருந்ததுன்னு சொல்லிட்டு தகவல் இருந்தது. இந்த நிலையில இத வந்து தயாரித்தவர், அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கதை எல்லாமே ரஜினிகாந்த் தான். டைரக்ஷன் பண்ணது ரவிக்குமார், ஏ.ஆர். ரகுமான் இசை. தயாரிச்சது ரஜினிகாந்த்ன்றதால இந்த படத்த வந்து அவரே வச்சுக்கிட்டாரு. ஒரு சில டைம்ல வந்து சன் டிவி கிட்ட அந்த படத்த டிவில போடுறதுக்கு குடுத்தாரு. அதுக்கப்புறம் ஓடிடி மற்ற டிஜிட்டல்ல வேற யார்கிட்டயும் குடுக்காம வச்சிருந்தாரு. இந்த படத்த அவருடைய 75வது வயசுல, அதாவது தமிழ் சினிமாவுக்கு வந்து 50வது ஆண்டுல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் நெனச்சிருப்பார் போல. ஸோ அதனால அவருடைய பிறந்த நாளான 12/12/2025 அன்று இந்த படத்த ரிலீஸ் பண்ணாரு. இந்த படம் முதல் நாள்லயே ஒரு 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணதா தகவல் இருந்தது. 3 நாள்ல மட்டும் ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 12 நாள்ல இந்த படம் வந்து 30 கோடி தாண்டி வசூலிச்சிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே கில்லி தான் ரிலீஸ் படத்திலேயே அதிகமான வசூல் 24 கோடி அது மாரி சொன்னாங்க. இப்போ வந்து ரஜினிகாந்துடைய இந்த படையப்பா படம் அத தாண்டி மிகப்பெரிய வசூல் சாதனையில ஈடுபட்டுட்டு இருக்குது. தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது. இந்த வாரம் ஒரு 2 படங்கள் வருது. அதனால அந்த படத்தினுடைய வசூல் குறையலாம் அப்படின்ற மாரி தகவல் வருது. இருந்தாலுமே அடுத்த வாரமும் இந்த படம் ரன்னிங்ல தான் இருக்க போகுது அப்படின்ற மாரியும் தகவல் சொல்றாங்க. இது வேற ஒரு லெவலான ஒரு மைல்ஸ்டோன வந்து ஏற்படுத்த போது. இந்த படம் வந்து இங்க மட்டும் இல்லாம எல்லா ஊர்கள்லயும் நல்லாவே ஓடுது. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ்லயும் இந்த படம் நல்ல வசூல வந்து குடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால ரிலீஸ் படத்திலே இப்போ நம்பர் 1 படம் படையப்பா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இதற்கு அடுத்தது தான் கில்லியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு ரஜினிகாந்துக்கே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம். அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு படையப்பா எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்தோட நடிப்பு, ரம்யா கிருஷ்ணனுடைய நடிப்பு, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய கன்டென்ட்டு, சாங்ஸு, ஏ.ஆர். ரகுமான், பிஜிஎம் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனுடைய ஒரு காரணமும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய கிரேஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஸ்லயும் இப்படி ஒரு சாதனைய வந்து படைக்கிறது ஒரு வேற லெவலான ஒரு செய்தியா வந்து பார்க்கப்படுது.